அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவோட ஸ்டார்ட்டிங்லேயே புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமான்னு சொல்கிற மாதிரி நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய மகனான ஜேசன் சஞ்சய் அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு கொடுத்த இன்டர்வியூ நேற்று எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இதை பற்றி நம்ம விரிவாக பேசுவோம். இதுக்குள்ளே பல பேருக்கு செருப்படி கொடுக்கப்பட்டுள்ளது. அது யார் யாருக்கு அப்படின்றதையும் வீடியோக்குள்ளே பேசுவோம். செந்தில் பாலாஜியை எந்த பக்கம் போனாலும் ஒன்றுமே பண்ண முடியலையே, மிகப்பெரிய பாதுகாப்பு அரணா அவருக்கு யார் இருக்கா அப்படின்றதையும் சேனலுக்குள்ளே நம்ம பேச போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமாக கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்க. மகளிர் உரிமை தொகை மற்றும் வேலையில்லா பட்டதாரிகளுக்கான அந்த 4000 ரூபாய் வழங்கும் திட்டம் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் இப்போ வரக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவிக்க போகிறாங்க. அதை எப்படி பதியணும் அப்படின்ற இளைஞர்களுக்கான ஒரு வழிகாட்டுதல், அதை நான் சொல்லிடுறேன் வீடியோக்குள்ளே. அதனால் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து 4 பேருக்கு ஷேர் பண்ணி உதவுங்க. அவங்களுக்கும் அது தெரிஞ்சிடும். ஒருவேளை புரியலை அப்படின்னாலும் கமெண்ட்டில் கேளுங்க. வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக்கை பண்ணிடுங்க. முடிஞ்சிச்சுன்னா ஹைப் அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பேசுவோம். செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய வழக்கு அப்படின்றது இன்றைக்கி என்னதான் உயர்நீதிமன்றத்தில் நம்மளுடைய சென்னையில் வழக்கு வந்தால் கூட இதுக்கு உச்சநீதிமன்றம் வரைக்கும் நாங்கள் போவோம்னு சொல்லிட்டு கெத்து காட்டிக்கிட்டு இருந்த அவருடைய வழக்கறிஞர்கள் கடைசியில் உச்சநீதிமன்றத்துக்கு போட்ட கையோட பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி திமுக ஆட்சி காலத்தில் செந்தில் பாலாஜிக்காக ஆஜரான மோகனா அவங்க இப்போ நீதிபதியாக இருக்காங்க. அவங்களுடைய பெஞ்சின் முன்னால் அந்த வழக்கு போகுது. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இந்த ஜாமீன்லேருந்து, அதாவது முன்ஜாமீன் வேணும், இப்போ எஃப்ஐஆர் போடப்பட்ட அந்த ஒரு வழக்கு, அதாவது மிக முக்கியமான டாஸ்மாக் வழக்கு. ஆல்ரெடி குதிரை பேர வழக்கில் ஜாமீன் கையெழுத்து போட்டுக்கிட்டு இருந்ததுக்கு ஜாமீன் அந்த ஒரு 6 நாள் இடைக்கால தடை அப்படின்றதும், கைது பண்ணுறதுக்கு இடைக்கால தடை அப்படின்றது வேணும்னு சொல்லி அவங்க மனு கொடுக்கும்போது மோகனா அவர்கள் இந்த கேஸ்லேருந்து விலகுறாங்க. காரணம் என்னென்னா, எனக்கு இதுக்கு மனசாட்சி இடம் கொடுக்கல, ஆல்ரெடி நான் அவருக்கு வக்கீலாக வேலை பார்த்துருக்கேன், இதெல்லாம் தாண்டி இது நாளைக்கு பஞ்சாயத்து ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக விலகுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீதிபதி அஜய் ரஸ்தோகி அவங்க தலைமையிலான ஒரு குழு அப்படின்றவங்க இவருக்கு முன்ஜாமீனும் கொடுத்துட்றாங்க, கைது செய்கிறதுக்கு தடையும் கொடுத்துட்றாங்க, ஜாமீன் கையெழுத்து போட்டுக்கிட்டு இருந்ததுக்கு விலக்கும் கொடுத்துட்றாங்க. எங்கே சுற்றி வந்தாலும் மறுபடியும் நம்ம ஓடி நிற்கிற இடம் வெறுதாவே இருக்கே அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ரொம்ப வருத்தம். ரொம்பவே எங்களுக்குமே ரொம்ப வருத்தப்படுறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இன்றைக்கி ஒரு ஒட்டுமொத்த ஒரு திருட்டு சாம்ராஜ்யத்தின் ஒரு கும்பலோட மிக முக்கியமான புள்ளியாக இருக்கிறவருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டே போதே, சட்டத்தில் இருக்கிற ஓட்டையை பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்களே, இதை நம்ம நினைக்கும் போது உண்மையிலே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வெளிநாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். மலேசியா, சிங்கப்பூர், துபாய், அரபு நாடுகளில் இருந்து நிறையா பேர் இருக்காங்க. நிறையா பேர் கேட்ட ஒரே கேள்வி, என்னால் அவங்கள்ட்ட பதில் சொல்ல முடியல. தமிழ்நாட்டில் என்ன சட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு, இது என்ன நடக்குது, எங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து பார்க்கும்போது புரியலை. இந்த மாதிரி எங்கள் நாட்டில் ஒரு தப்பு நடந்துருந்துச்சுன்னா இந்நேரம் அவர் உள்ளேயே மண்ணோட மண்ணாக மக்கி போயிருப்பாருன்னு சொல்லும்போது எங்களுக்கு பதில் சொல்ல முடியல. அந்த அளவுக்கான ஒரு வருத்தம் தமிழ்நாட்டில் இருக்கிற சட்டத்தை நினச்சி நம்மளுக்கு வருது. ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் இந்த சட்டத்தில் இருக்கிற சின்ன ஓட்டையை பயன்படுத்தி இந்த மாதிரி ஆட்கள் தப்பிக்கிறாங்க அப்படின்னா என்ன சொல்ல முடியும்? தப்பிக்கிறது மட்டும் கிடையாது. நேற்று பார்த்தீங்கன்னா RS பாரதி மாதிரியான பெரிய பெரிய ஆட்கள்லாம் பேட்டி கொடுக்குறாங்க. 19 மாதம் ஜெயிலில் இருந்த எங்கள் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இந்த ஜெயிலெலாம் ஒரு மேட்டரே கிடையாது, எங்களுக்கு இது இந்த பஞ்சு மெத்தை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வீரவசனம்லாம் பேசியிருக்காரு. ஆனால் ஏன் ஓடி ஒளிகிறாங்க அப்படின்றது தெரில. நம்ம மார்க்கண்டேயன்லாம் கூட பார்த்தீங்கன்னா அவர் வடக்கு ஜெயிலில் இருக்கிறாப்புல, நல்ல பிள்ளையாக தான் இருக்கிறாருன்ற செய்திலாம் வருது. ஆனாலும் பாருங்கள், டெய்லி ஜாமீன் மனுவை போடுறாரு. இந்த மாதிரி விஷயங்கள் இன்றைக்கி திமுகவுக்கு அடுத்தடுத்து நடைபெற்றுக்கிட்டே இருக்கும்போது சீக்கிரம் பெரிய மீன் மாட்டிடும், தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கிடைச்சே ஆயிரும்னு நம்ம ஒரு சந்தோஷத்தில் இருக்கும்போது அது முழுசாக நமக்கு நடக்க மாட்டேங்குதுன்னு போது கொஞ்சம் வருத்தம் இருக்கத்தான் செய்யுது. அதில் வேறு அவங்களோட கெத்து காட்டி பேசுகிற பேச்செல்லாம் கண்டிப்பாக என்னால் தாங்க முடியல. இதெல்லாம் சிவகுமார் அவர்கள், முன்னாள் அமைச்சர், அவங்களுக்கு யாருன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். யாருன்னா சட்டசபையில் பார்த்தீங்கன்னா அட்லியெல்லாம் பிரச்சனை இழுத்து கொண்டு வந்தாப்புல பாருங்க ஒரு எம்எல்ஏ. அவர் தான் நேற்று வேற சொல்லியிருக்காரு, நம்மளுடைய தமிழக வெற்றிக்கழக அரசு சீக்கிரமாக மிகப்பெரிய ஆபத்தை சந்திக்க போகுது அப்படின்னு சொல்லி பகிரங்க மிரட்டல் கொடுக்குறாங்க ப்ரெஸ் மீட்டில். இதெல்லாம் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க காவல்துறை அப்படின்றது முதல்ல நமக்கு புரியலை. நேற்று கூட பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் கோடீஸ்வரன், இந்த மாதிரி நக்கீரன், கோபால் மாதிரியான ஆட்கள் ப்ரெஸ் மீட் கொடுக்குறேன்ற பேரில் கொச்சையாக பேசுகிறாங்க. இன்றைக்கெல்லாம் நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குறீங்க, அக்கா அந்த கோடீஸ்வரனை லைட்டாக கவனிச்சு விடுங்கன்னு சொல்லிட்டு. பெட்டி வாங்கிட்டு பேசுகிற நாய்களுக்கெல்லாம் நம்ம எதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்றனால நம்ம கடந்து போயிடுறோம். இன்னைக்கு பச்சையாக தெரியும் நக்கீரன் கோபால் அப்படின்றது திமுகவுடைய நக்கி பொழைக்குது அப்படின்னு. ஆனால் பாருங்க, கோடீஸ்வரன் தன்னோட பொதுவான பத்திரிகையாளராக காட்டிக்கிறது மட்டும்தான். ஆனால் முழுக்க செம்பு. இதில் பாருங்க, இந்த கபில் அப்படின்ற எம்எல்ஏ பஞ்சாயத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் கொடி பிடிச்சிட்டு வர்றாங்க. ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்றது யாருக்குமே தெரியாது. எம்எல்ஏ கபில் அவர்கள் தாக்குனது இது உண்மைங்க. இது நான் மறுத்து பேசலை, முட்டு கொடுக்கவும் விரும்பலை. என்ன நடந்திருக்குன்றதை மட்டும் நான் சொல்லிடுறேன். ரைட்டா தப்பான்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எம்எல்ஏ கபில் அவர்கள் ஜனநாயகன் படம் பார்த்துட்டு வெளியில் வர்றாரு.
நல்லா கேட்டுக்கங்க மக்களே. அவர் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கல. ஈவினிங் ஷோ தான் பார்க்குறாரு. பார்த்துட்டு வெளியில வர்றாரு. வந்த உடனே பார்த்தீங்கன்னா, இந்த யூடியூபர் சொல்லப்படுற சிவகுமார் அவர்கள் தன்னுடைய குழுக்களோட போய் ரிவ்யூன்ற முறையில கேட்குறாங்க. அதாவது காலையிலயும் நடந்திருக்குது, ஈவினிங்கும் நடந்திருக்குது. ரிவ்யூன்ற முறையில எல்லாருமே கேட்குற கேள்வி தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கேட்குறாங்க, பதில் சொல்றாங்க. சாதாரண மக்கள் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ரொம்ப 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 தீவிர ரசிகர்கள் அண்ணனோட இறுதி படம் அப்படின்றதுனால ரொம்ப வருத்தம் தெரிவிக்கிறாங்க கூட இருந்தவங்க. எம்எல்ஏ அவர்கள்ட்ட மைக்கு போம்போது என்ன கேட்குறாருன்னா, "உங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கூட மனச்சாட்சி இல்லையா? இப்படி எம்எல்ஏவா இருந்துக்கிட்டு இப்படி நீங்க படம் பார்க்க வந்திருக்கீங்களே, உங்க தொகுதியிலே எவ்வளோ வேலை கிடக்குது." அப்படின்ற மாரி வந்து தன்னுடைய கோவ உணர்வை தூண்டுற மாதிரியான கேள்விகள் வருது. இவங்களலாம் எப்படி பத்திரிக்கையாளர்ன்னு நம்ம சொல்றோம்னு தெரியல. இதுல வேற பத்திரிக்கையாளர் சங்கம் கொடி பிடிச்சிட்டு வேற வர்றாங்க. சரி வரட்டும், அவங்க ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மாரி கேள்விகள் வரும்போது கண்டிப்பா கோவம் வரத்தான் செய்யும். சுத்தி கேமரா இருக்குன்றதெல்லாம் நம்ம மறந்துருவோம். கைய ஓங்கிர்றாப்ல எம்எல்ஏ அவர்கள். கைய ஓங்கிர்றாரு. ஒரு வழியா சமரசம் பண்ணிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுறாங்க. ஈவினிங் ஆயிருது. வீட்டுக்கு அனுப்பிச்ச கையோட பார்த்தீங்கன்னா, அவங்கவங்களுடைய மேட்டர்லாம் முடிஞ்சு போகுது. இந்த ஒரு விஷயம் பெருசாகுது. அதாவது கைய ஓங்குனார் அப்படின்றத, அந்த யூடியூபர் என்ன செஞ்சிருக்காரு, "நீங்க கைய ஓங்குன வீடியோ என்கிட்ட இருக்கு. நீங்க வந்து இந்த மாரி எனக்கு கொஞ்சம் பைசல் பண்ணி விட்டுருங்க. இல்லாட்டினா இந்த வீடியோ நான் நெட்ல போட்டுருவேன்னு" சொல்லிட்டு, இது வந்து உங்களுக்கு தான் அசிங்கம்னு சொல்லிட்டு ரொம்ப வெறுப்பேத்துறாங்க. இவர் வந்து, "இல்லப்பா, ஏதோ கோவத்துல பண்ணியிருக்கேன்ப்பான்னு" சொல்லி இவரும் வந்து பேசிட்டு இருக்காரு. ஆனா எதுவுமே அத கேட்க விரும்பல. உடனடியா தன்னுடைய ஆதரவாளர்களுடைய நீங்க வாங்க பேசிக்குவோன்னு சொல்லி அழைக்கிறதே பார்த்தீங்கன்னா, அந்த யூடியூபர் அப்படின்ற ஒரு தகவல். போறாங்க. போற இடத்துல சில சம்பவங்கள் நடந்துருது. ஒரு அடி அடிச்சிருக்காருங்க. அது உண்மை. அதையும் வந்து பக்கத்துல இருக்கவங்க சொல்றாங்க. அங்க இருக்கிற சிசிடிவி காட்சிகள்ல இருக்கு. ஒரே அடி அடிச்சதுல பார்த்தீங்கன்னா, அவர் வந்து வெளியில வந்து நாடகம் ஆடி, ஆ ஆம்புலன்ஸ் அவர வச்சு ஏறி போய் இன்னைக்கு சும்மா ஒண்ணுமே இல்லாம ஹாஸ்பிட்டல்ல இருக்கார் அப்படின்ற மிகப்பெரிய தகவல். திமுக தூண்டுதலின் பேர்ல நீங்க வெளியில அதாவது டிஸ்சார்ஜ் பண்ணிறாதீங்க. உள்ளேயே இருங்க. அப்பதான் நாங்க பேசுறது எசவா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த நக்கீரன் கோபால், கோடீஸ்வரன் மாதிரியான ஆட்கள் வந்து மிகப்பெரிய அளவுல ஆதரவா வர்றாங்க. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. பழனியாண்டி அப்படின்ற ஒரு எம்எல்ஏ அந்த கனிம வள கொள்ளை நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ்காரர் ஒருத்தர் போட்டிருப்பாரு. அவர கேமராக்கு முன்னாடியே அடிச்சு மிகப்பெரிய அளவுல பஞ்சாயத்தாச்சு. கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம். ஆனா அதுக்கெல்லாம் கொடி பிடிச்சிட்டு வரல இந்த கோடீஸ்வரன், நக்கீரன் மாதிரியான ஆட்கள். ஏன்னா அப்ப நடந்தது அவங்களோட ஆட்சி அப்படின்றனால. ஏகப்பட்ட ஒரு இடத்துல இந்த டாஸ்மாக்குக்குள்ள ரூ. 10 வாங்குற விஷயமா இருக்கட்டும், அதிக விலைக்கு விக்கிற விலையா இருக்கட்டும், அந்த பாட்டில்ல கண்டதெல்லாம் ஏதோ கிடக்குதுன்ற விஷயமா இருக்கட்டும், எல்லாமே பத்திரிக்கையாளர்கள் நேருக்கு நேரா போய் எடுத்தா கூட, அவங்கள அடிக்கிறத மட்டுமே பொழப்பா கொண்டுட்டு இருந்த இந்த திமுக கும்பலுக்கு, இதெல்லாம் நம்ம என்ன சொல்றதுன்னு தெரியல. அதேபோல சீமானையும் நம்ம சொல்லியே ஆகணும். ஒவ்வொரு பத்திரிக்கையாளர் மீட்டிங்ல கூட மயிரு, இந்த மாரி வார்த்தைகள், கேட்க தகாத வார்த்தைகள், பெண்கள ஆபாசமா பேசுறதெல்லாம் வந்து நாம் தமிழருக்கு ஈஸியா வரும். அந்த மாரிலாம் வார்த்தைகள வரும்போது, அப்பலாம் அந்த பத்திரிக்கையாளர்கள் எங்க போனாங்க அப்படின்றது தெரியல மக்களே. அதனால இவங்க பேசுறதும் சரி, இவங்க இது பண்றதும் சரி, நம்ம பெரிய விஷயமா எடுத்துக்க கூடாது. தப்புனா நம்ம தட்டி கேட்போம். அதுதான் நம்மளுடைய ஒரு பங்கு. இப்ப நேத்து ஜேசன் சஞ்சயுடைய மிகப்பெரிய ஒரு இன்டர்வியூ பத்தி நம்ம பேசியாகணும். நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களுடைய மகனான ஜேசன் சஞ்சய் அவர்கள் முதல் தடவையா ஒரு இயக்குனரா வந்து சிக்மா அப்படின்ற படத்த எடுத்திருக்காப்ல. இப்ப பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் ரிலீஸ் ஆகல அப்படின்னா, அந்த படம் தான் ரிலீஸ் ஆயிருக்கும். ஜனநாயகன் படம் வர்றனால அந்த படத்த தள்ளி வச்சிருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ப்ரொமோஷன் மாதிரியான மிகப்பெரிய தனியார் தொலைக்காட்சியில டிடி அவர்கள் தான் வந்து தொகுப்பாளரா இருக்காங்க. அவங்களுடைய முன்னிலையில கேள்விலாம் நெறையா கேட்கும்போது, டிடி அவர்கள் ரொம்ப பயந்தாங்க. ஐயோ! சிஎம் பையன்ட்ட நான் எப்படி வந்து இன்டர்வியூ எடுக்க போறேன்? நான் எது கேட்டாலும் என்னைய தப்புன்னுல சொல்லுவாங்கன்னு சொல்லும்போது, அந்த மாரிலாம் நீங்க நெனைக்காதீங்க. நம்ம பசங்கலாம் ரொம்ப நல்ல பசங்கன்னு சொல்லிட்டு இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்றாப்ல. உண்மையிலேயே அவர் வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கு வார்த்தை எங்கப்பா, எங்கப்பா, என் குடும்பம்னு சொல்லும்போது, உண்மையிலேயே இந்த திமுகவுடைய மிகப்பெரிய ஆட்களுக்கெல்லாம் வந்து ஒரு செருப்படி குடுத்த விதமா தான் இருந்துச்சு. இப்ப கூட பார்த்தீங்கன்னா, மார்க் பையன் வந்து அவர கைது பண்ண போன அன்னைக்கு, எங்க அப்பா வந்து நான் எங்க அப்பா கூட இருக்கேன். உங்க கூட ஒரு உங்க பையனே இல்லன்னு சொல்லிட்டு சொன்னவங்களுக்கெல்லாம் வந்து மூஞ்சில சாணிய கரைச்சு ஊத்துன மாரி இருந்துச்சு சேஷன் சஞ்சயோடைய பேச்சு. யாரெல்லாம் கேட்டீங்களோ, மறந்துடாம கமெண்ட்ல சொல்லுங்க. ஹாலிவுட்ல நீங்க போய் படம் எடுக்க போறீங்க, தமிழ்நாட்டுல இன்னொரு படம் எடுக்க போறீங்கன்னா, முதல் ஆளா நீங்க ஹீரோவா யார கூப்பிடுவீங்கன்னு டிடி கேட்கும்போது, எங்க அப்பாவ நான் கூப்பிடுவேன்னு அடுத்த செகண்ட் யோசிக்காம சொன்ன பையன் எங்க, இன்னைக்கு நம்ம இவங்களலாம் எங்க கொண்டுட்டு போய் வைக்கிறதுன்னு தெரியல. எங்க அப்பா வந்து பெரிய எம்எல்ஏ, எங்க அப்பா பெரிய அமைச்சரு. "பாத்தியா எனக்கு சரக்க குடு. பாத்தியா நான் இப்படிலாம் பண்ணுவேன் தப்பு. கார்ல கொடிய கட்டிட்டு போவேன். என்னைய வந்து இது பண்ணக்கூடாது. பாத்தியா நான் வந்து பெரிய பெரிய எம்எல்ஏ மகன், அமைச்சர் மகன்னு சொல்லிக்கிட்டு திரிஞ்ச இந்த ஊதாரி பயல்கள்லாம் எங்க?" அப்படின்னு தான் நமக்கு கேட்க தோணுது. பார்ப்போம். சீக்கிரம் எதிர்காலத்துல என்ன நடக்க போகுது அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இப்ப அடுத்து மிக முக்கியமான விஷயத்துக்கு வருவோம்.
இளைஞர்களுக்கான அந்த ரூ. 4000 அதாவது படித்த இளைஞர்கள், பட்டதாரி இளைஞர்களுக்கு, வேலையில்லாத விஐபிகளுக்கு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் ரூ. 4000 வந்து அந்த மிகப்பெரிய படிப்பு படித்த அந்த பட்டம் வாங்கினவங்களுக்கு, டிப்ளமோ, ஐடி இந்த மாதிரி படித்தவங்களுக்கு ரூ. 2500 வந்து மாதம் வந்து உள்ள நம்மளுடைய அக்கௌண்ட்லேயே வந்து விழுகிறதா சொல்லியிருந்தாங்க. அது வந்து வரக்கூடிய பட்ஜெட் திட்டத்தில் அறிவித்ததுக்கப்புறமா நீங்கள் எங்கே போய் பதியணும் அப்படின்னா, நீங்களே இப்போ நேரடியாக பதிகிறவங்க கம்ப்யூட்டரோ லேப்டாப்லேயோ வந்து eSevai.comனு போட்டிங்கன்னா ஒட்டுமொத்த துறைகளுடைய அந்த வரிசைகள் வரும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த துறைக்கு நேராக நீங்கள் வந்து உங்களுடைய கோரிக்கைகளை வைக்கிறீங்களோ அதுக்கு நீங்கள் நேரடியாகவே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இசேவை மையத்தை எடுக்கும்போது யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். யூசர் நேம் பாஸ்வேர்டில் ஆல்ரெடி நீங்கள் அதில் வந்து என்ட்ரு பண்ணியிருந்தீங்கன்னா அதை நீங்கள் பண்ணலாம். பண்ணலாட்டி கீழே வந்து நியூ அப்படின்னு சொல்லிட்டு நியூ சைன்இன்னு கேட்கும். அதை நீங்கள் தொட்டு உங்களுடைய ஃபோன் நம்பர், ஜிமெயில் ஐடி கொடுத்து உள்ளே போயிட்டீங்கன்னா அந்த துறைகளுக்கான எல்லா டீட்டெயில்டுமே வரும். இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் பண்ணி கொடுக்கலாம், இல்லை உங்களுக்கே நீங்கள் பண்ணிக்கிறலாம். அதுக்கு நீங்கள் மிக முக்கியமாக வச்சுருக்க வேண்டியது உங்களுடைய காலேஜ் சர்டிஃபிகேட்டு, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு, இதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோஸ் கேட்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் ஒருவேளை இதில் பண்ண தெரியல என்ன பண்ணுறது நான் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா நேரடியாக நீங்கள் இசேவை மையத்துக்கே போகலாம். மேக்ஸிமம் ஒரு ரூ. 100 வாங்கிக்கிட்டு கூட இதை உங்களுக்கு பதிஞ்சு கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு இடங்களில் ரூ. 50 வாங்குறாங்க அப்படின்ற சந்தேகம் சில தகவல் வருது. ஒருவேளை கிராமப்புறங்கள் ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக ரூ. 100 வரைக்கும் வாங்குவாங்க. இது வந்து அவங்கவுங்களுடைய ஊர்களை பொறுத்து. அங்கே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அவங்களே பதிஞ்சு அந்த ஃபார்ம் கையில் தந்துருவாங்க. உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை அதிலே இணைச்சிருவாங்க. ரொம்ப முக்கியமான விஷயமா ஒன்றே மட்டும் கேட்டுக்கோங்க இளைஞர்களே. இப்போ நீங்கள் வந்து பட்டதாரிகளாக இருப்பீங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் சும்மா சின்ன இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, சும்மாவாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு அங்கேருந்து வர சம்பளம் அப்படின்றது உங்கள் அக்கௌண்ட்டில் ஏறும். அந்த அக்கௌண்ட்டில் ஏற நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை கொடுத்தீங்கன்னா, ஒருவேளை அந்த சம்பளம் போடுற கம்பெனி பிஎஃப் இந்த மாதிரி பிடிக்கிற கம்பெனியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது வராது. ஒருவேளை நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் நம்ம வந்து வேறு அக்கௌண்ட்டு கொடுத்து தப்பிச்சிடலாமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட உங்களுடைய இஎஸ்ஐ, பிஎஃப் அப்படின்றது உங்களோட ஐடி, அதாவது நீங்கள் கொடுத்துருக்குற ஆதார் ஐடியில் தான் போய் விழுகும். அப்படின்றனால நீங்கள் என்ன பண்ணாலும் இப்போ இருக்கிற ஏஐ சிஸ்டம் காட்டி கொடுத்துரும். அதனால் சரியான வழிமுறைகளை பயன்படுத்தி சரியான ஆட்கள் மட்டும் இதில் பயன்பெறுங்க. ஏன்னா இப்போ நாளைக்கு நீங்கள் பதிஞ்சதுக்கப்புறம் வரலையே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த பெனிஃபிட்ஸை நீங்கள் இழந்துட்டு இந்த பெனிஃபிட்ஸை நீங்கள் இழக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சரியான வழிமுறைகளை பின்பற்றுங்க. மகளிருக்கும் அதே மாதிரி தான். ஆல்ரெடி ரூ. 1000 விழுந்த எல்லாருக்கும் ரூ. 2500 கொடுத்துருவாங்க. அதில் சில வழிமுறைகள் இருக்குது. நான் அதை அடுத்தடுத்த வீடியோக்களில் சொல்கிறேன். மறக்காமல் நம்மளுடைய வீடியோ ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.